ராம் ராம். சிவாய நமவென்று சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. நம்ம திருவிளையாடல் புராணம் சிவனுடைய சரித்திரங்கள் லீலையெல்லாம் சொல்றதுனால இந்த பாட்டு ரொம்ப சரியா இருக்கு. சிவாய நமவென்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும் அப்படின்னு ஔவையார் பாடியிருக்கா. ஔவையார் பாடிக்கிறது அந்த வாக்கு இது பாடியிருக்கா. வாக்குண்டாம்னு ஒண்ணு, நல்வழின்னு ஒண்ணு, இந்த மாதிரி நிறைய பாடியிருக்கா இல்லையா. அதுல இது ஒரு அருமையான ஒரு பாடல். இது வெண்பா அப்படின்னு சொல்ற அந்த வெண்பாங்கிற அந்த கிளாசிபிகேஷன்ல வருது. இதுல சொல்லிருக்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு ஏதோ ஒரு நல்ல பாதையை காமிச்சு கொடுக்கறதுனால இதுக்கு நல்வழி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பான். இதெல்லாம் சின்ன வயசுல தமிழ் மீடியத்துல படிச்சவாளுக்கெல்லாம் இந்த வாக்குண்டாம், நல்வழி, இந்த மாதிரி. அப்புறம் திருக்குறள், அப்புறம் அந்த காலத்திலேயே சில நீதி நெறிகள், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இப்படி நிறைய இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் ஒரு 5-6 கிளாஸ்க்குள்ளேயே படிச்சிருப்போம். 8ஆம் கிளாஸுக்கு படிச்சோன்னு நாலடியார், திருக்குறள் அப்படி போடுவோம். 9ஆம் கிளாஸ் 9, 10, 11 வரைச்ச அப்ப சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், இப்படி திருவாசகம், இப்படி கொண்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் புரிஞ்சுக்கிற அளவை பொறுத்து அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது அதுக்கு உண்டெல்லாம் சொல்லுவார். இதுல என்ன ஓரளவு ஈஸியா புரியும். சிவாய நம என்று சிந்தித்து இருப்பார்கள். எப்போதும் சிவசிவான்னு இருக்கிறவா அந்த மந்திரத்தையே நாளும் ஜெபித்து கொண்டு அப்படியே இருக்கவா, யாருடைய வம்புக்கும் போகாத இருக்கிறவாளுக்கு ஒரு நாளும் துன்பம் வராது. அபாயம் ஒரு நாளும் இல்லை. அபாயம்னு என்ன அர்த்தம்? ஒரு பயமோ, ஒரு தொந்தரவோ, ஏதோ ஒரு கஷ்டமோ, இதெல்லாம் ஒரு நாள் கிடையாது. ஒரு துன்பமே கிடையாது. அவளுக்கு துன்பம் வராது. அது உபாயம் இதுவே அப்படின்னா, இந்த மந்திரம் இருக்க இதுதான் உனக்கு உய்யும் வழி. நல்ல முன்னேறத்துக்கு, ஒரு நல்ல தன்மை அடையறதுக்கு, ஒரு சத்சங்கத்தை அடையறதுக்கு, நல்லபடியாக இந்த வாழ்க்கையை கழிப்பதற்கு இதுதான் நல்ல உபாயம், நல்ல உறுதுணையாகும். இதுவே மதியாகும். இதுதான் உண்மையான அறிவு. மதினா அறிவு. அன்னைக்கா பார்த்தோம் இல்லையா, மதினா சந்திரன்னு சொல்லலாம், மதினா அறிவுன்னு சொல்லலாம். மதிமுகம் அப்படின்னு சொன்னாக்க சந்திரனை போன்ற முகம் அப்படின்னா. மதி நிறைந்த நன்னாளால் அங்க அது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னா அங்க சந்திரன் நிறைஞ்சு இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலவு அப்படின்னு மார்கழி மாசத்துல பௌர்ணமி நிலவுன்னு சொல்றோம். இங்க இதுவே மதியாகும்னா இதுவே நல்ல அறிவாகும், உனக்கு தக்க துணையாக இருக்கக்கூடிய நல்ல அறிவாகும். அப்புறம் அல்லாத எல்லாம் சரி, இதுதான் உபாயம். சிவாய நம்ம சிந்தித்திருக்கிறது. இது போக மிச்சம்லாம் என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் கூட சொல்லும் போது மனத்துக்கண் மாச்சலன் ஆதல் அனைத்து அரண். உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத, குற்றம் இல்லாத, தூய்மையாக இருந்தா அதுதான் தர்மம்னார். உடனே அப்படின்னா அப்படின்னு கேள்வி கேட்போம் இல்லையா. அப்படின்னா மத்தெல்லாம் ஆகுல நீரை பெற, மித்தெல்லாம் தேவையில்லாத வேண்டாதவே அதான் ஒதுக்கிடு அப்படின்னு சொன்ன மாதிரி ஔவையாரும் சொல்ல கிட்டத்தட்ட சமகாலத்தவர்னு சொல்றா. திருவள்ளுவரும் ஔவையாரும் சமகாலத்தவர்னு சொல்றா. சில பேர் சொல்ல நிறைய ஔவையார்கள் இருந்திருக்கா அப்படிங்கிற அது தெரியும். நமக்கு இந்த பாட்டை மத்திய எடுத்துன்னு பார்த்தோம்னா உபாயம் இதுவே மதியாகும். இதுவே மதியாகும். இதுவே நல்ல உபகாரமா உனக்கு ஒரு நல்ல வழியாக துணையாக இருக்கும். அல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும். இது இல்லாத நம்ம நல்ல பெரிய அறிவு அப்படின்னு சொல்லி அதை தான் நினைச்சுட்டு நம்ம ஏதோ வேற வழியெல்லாம் இருக்க நினைச்சிட்டு போனோன்னு அதுவே விதி கிட்ட அடங்கி போயிடுமா. உனக்கு இதுதான் விதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும். உன் தலை விதியை யாரும் மாற்ற முடியாதுன்னு ஆயிடும். இப்ப விதியே மாற்றக்கூடிய அந்த விதி சுபகாரகன் அப்படின்னு பேரு சுவாமிக்கு. இருக்கிற பிரம்மா எழுதின விதியையே மாற்றக்கூடிய, சுபமாக பண்ணக்கூடியவன். நம்ம கஷ்டப்படணும்னு எழுதியிருந்தா கூட அதை சுபமாக மாற்றக்கூடியவன் ஹரி அப்படின்னு சொல்லுவான். இதுல கூட கந்தர் அனுபூதியிலே அலங்காரத்துல, கந்தர் அனுபூதியில கந்தர் அலங்காரத்துல கூட வருது. அதாவது பிரம்மா கையால எழுதினத முருகன் காலால் அழிச்சிருவானும். நம்முடைய விதியை அவர் கையால் தலையில எழுதுறாராம். அந்த தலையில எழுதியிருக்கிற விதியை காலால அழிச்சிடும். அவனோட பாதம் நம்முடைய சிரசின் மேல் வைத்துக் கொண்டோமானால் அதை அழித்து விடுவானா. இந்த பிரம்மா தலையில எழுதுறதுன்றதை பத்தி ஒரு கதை ஒண்ணு உண்டு, வேடிக்கை.
ஒரு தம்பதிகள் வந்து ஒரு கடற்கரை ஓரமா இருக்கச்ச ஒரு ஒரு இது மதந்து வந்துதான், ஒரு ஓடு மண்டை ஓடு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்துல. அந்த மண்டை ஓடு மேல என்ன எழுதியிருக்கோ அதை வந்து படிக்கக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு உண்டா. அப்ப அத படிச்சோன்னா அதுல என்ன அவனுக்கு புரிஞ்சுதான் என்ன எழுதியிருந்தான்னா, இது இன்னும் அடிபட வேண்டியது பாக்கி இருக்கு உலகத்துல, பிரம்மா விதியா எழுதியிருக்கான், இதுவே இதுக்கு விதி. சரி இது என்ன பண்றது, எப்படி அடி வாங்குறதுன்னு பாக்கலாம். அவன் தான் போயிட்டான், எவனோ ஒருத்தன் போயிட்டான், அவனோட தலை மண்டை ஓடு மாத்திரம் வருது. இதுக்கு மேல எழுதியிருக்கு இதுக்கு இன்னும் அடிபட வேண்டியது பாக்கி இருக்குன்னு, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, நைஸா எடுத்த பையில போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு கண்ணாடி போட்டு அலமாரில வச்சுட்டான். வச்சுட்டு காத்தால தினம் வந்து பார்ப்பான், எப்படி இது இதை பூட்டி வச்சிருக்கோமே இது எப்படி இருக்கு, எது யாரா அடிச்சாலா என்னன்னு. இத வந்து என் ஒய்ஃப் பார்த்துட்டே இருந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரோட அது மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்து மண்டவோடு ஒண்ணு கொண்டு வந்து வச்சிருக்காரு. காத்தால எழுந்தோம்னா தினம் சாமி கும்பிடுற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு, இது என்ன அப்படின்னு கேட்டான். உடனே அவ என்ன பண்ணா, இவளுக்கு கெட்ட புத்தியை சொல்லி கொடுக்குறா. என்ன சொல்லிருக்கா, ஒரு வேலை இது இப்படி கூட இருக்கலாம், இவனுடைய ஒரு முன்னாள் காதலியா இருந்து கல்யாணம் நிறைவேறாத அவ இங்க சமுத்திரத்துல வந்து தற்கொலை பண்ணிட்டு இது அவளுடைய மண்டையா கூட இருக்கலாம், அதனால இந்த இடத்துல வந்து வச்சுட்டு இருக்கானோ என்னவோ. அவ்வளவுதான் போச்சு. என்ன பண்ணா, அவன் வெளியில போயிருக்கச்ச ஒரு எதையோ அந்த பூட்டை உடைச்சிட்டான். உடைச்சு அந்த மண்டையோட எடுத்து அந்த உரல்குள்ள போட்டு கொலக்கையால அடி அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கும் போது இவன் வந்துட்டான். வந்தோடனே என்னடி பண்ற அப்படின்னு கேட்டா அவன் சொன்னான், இந்த ஓடு மண்டை ஓடு வச்சுட்டு இருக்கே தினம் காத்தால் பார்த்து, இது உன்னுடைய முன்னாள் காதலியோட மண்டை ஓடு தானே, அதனாலதான் அடிச்சு நொறுக்கி இதை பொடி பண்ணி வெளியில போட போறேன்னு. அடி பாவி, எனக்கு வந்து தலையில எழுதியிருக்கிற பிரம்ம லிபியை படிக்கக்கூடிய ஒரு இதை வந்து பகவான் கொடுத்திருக்கார். நம்ம சமுத்திரத்துக்கு ஒரு நாள் போயிருந்தோமே, அப்ப அந்த மதந்து வந்தது இல்லையா, அதை பார்த்த உடனே அது தலையில இப்படி எழுதிருக்கு, இதுக்கு இன்னும் அடிபட வேண்டிய கர்மா இருக்கு, தலையில விதி இருக்குன்னு பிரம்மா எழுதியிருக்கான், இது எப்படி அடிபடுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுல வந்து அனுமால பூட்டி வைக்கிறேன்னு சொல்லி பூட்டி வச்சேன். நான் இல்லாத நேரத்துல நீ அதை வந்து பூட்டை உடைச்சு எடுத்து உரல்ல போட்டு அடிக்கிறிய, இதுதான் பிரம்மா எழுதியிருக்கிற எழுத்த யாரும் மாத்த முடியாது அப்படின்னு தெரியுது. அப்பதான் புரிஞ்சுதான், ஐயோ நம்ம இப்படி போய் சந்தேகப்பட்டோமே கணவரன்னு. இந்த பிரம்ம லிபிங்கிறத யாரும் மாத்த முடியாது, ஆனா அப்பேற்பட்ட பிரம்ம லிபியே மாற்றக்கூடியவனான முருகனுடைய பாதங்கள் அப்படி இருந்தது அப்படின்னா, அதுக்கும் மேல சிவாய நம அப்படின்னு இருந்துட்டோம்னா அந்த அபாயம் கூட நமக்கு கிடையாது, எந்த கஷ்டமும் நமக்கு கிடையாது. பிரம்மா எழுதின எழுத்தெல்லாம் ஒண்ணு ஒரு வேலையும் பண்ணாது. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்ற பாடலோட இன்னைக்கு நம்ம துவங்குறோம். இன்னைக்கு நம்ம பார்த்து இருக்கிறது அதாவது ஆந்ததி, அதில் அதான் உள்ள மூழ்கி இருக்கோம் நம்ம. ஐய என் உரை வரம்பினவாகுமோ, வடியர் உய்ய மாமணி வரி வளை விறகு விற்று உழன்றோம், பொய்யில் வேதமும் சுமந்திட பொறாது அகன்ற அறற்றும் செய்யத்தான் மலர் சுமந்திட தவம் செய்த தெருக்கள் அப்படின்ற பாடலா பார்த்தோம். ஆஹா, இந்த தெருக்கள் இருக்கே, மதுரை எம்பதியில இருக்கக்கூடிய வீதிகள்லாம் இருக்கே, என்ன புண்ணியம் பண்ணிருக்கு, எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கு, இது என்னால சொல்ல முடியுமா? எனக்கு வந்து ஏதாவது ஒரு அளவுகோல் ஏதாவது இருக்கா? அதுக்கு சொல்றதுக்கு விரிவா சொல்றதுக்கு சில பேர் ரொம்ப இதுவா சொல்லுவா இல்லையா, 1000 நாவு படைத்த ஆதிசேஷனே வந்தாலும் இவரோட இதை வந்து சிறப்பை பத்தி சொல்றதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. சமுத்திரமே மையாக இருந்து அதை எடுத்து எழுதினா கூட பத்தாது, எழுத முடியாது, கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா இல்லையா. அது மாதிரி இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த தெருக்கள்லாம் எவ்வளவு தவம் பண்ணிருக்கு. எதுக்கு அப்படின்னா, செய்ய தாழ்மலர் சுமந்திட தவம் செய்த தெருக்கலாம். என்ன தவம் பண்ணிட்டுன்னா, சிவந்த பாத மலர்களை சுமந்திட. யாருடைய அப்படின்னு கேட்டாக்க, அதுக்குதான் முன்னாடியே சொல்லிட்டு வர, மாமணி வரி வளை விறகு விற்று உழன்றோன் செய்யத்தான் மலர் சுமந்திட தவம் செய்த தெருக்கள் அப்படி எடுத்துக்கணும். என்னன்னாக்க, மணி மாலைகள் ஹாரங்கள் இந்த வாசல்ல கூட நம்ம சில பேர் நம்ம பார்க்கலாம், திருவிழா காலத்துல கொண்டு போற மாதிரி இங்க வளையெல்லாம் விற்கிறான், மணி மாலைகள்லாம் வச்சுட்டு இருக்கான், போற வரைக்கும் தலையில விறகு வேற வச்சுட்டு இருக்கான். இது கூட ஒரு கண்ணதாசனுடைய பாட்டுல கூட வந்து விறகு வெட்டியா வர்றதை வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு எப்படின்னு. அங்க வந்து ஒரு ஆட்டம் பாட்டம்லாம் போட்டு அந்த மதுரை மாநகர்ல அந்த ஹேமநாதன் வெளியூர்ல இருந்து வந்த ஒரு புலவனுடைய ஒரு அகம்பாவத்தை அடக்கிறதுக்காக விறகு வெட்டியா வந்தார்.
உள்ளூர்ல இருக்கக்கூடிய அவருடைய அடியாரான பணபத்திரர் அப்படிங்கிறவருடைய பெருமையை உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அதுல வருவார். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த விறகு எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, அதாவது கண்ணதாசன் வந்து அந்த காலத்து புலவர் யாருக்குமே குறைஞ்சவர் கிடையாதுன்றதுக்காக சொல்ல வரேன். ரொம்ப கஷ்டமான விஷயங்களோட ரொம்ப தெளிவா சுருக்கமா சொல்லிட்டு போயிடுவார். அவர் அந்த சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் கூட நமக்காக ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு எல்லாருக்கும் ஒரு பாமரனு கூட புரியுற மாதிரி பண்ணியிருப்பார். இந்த பாட்டுல சொல்வார், பார்த்தால் பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் சேர்த்தால் விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட இதே மாதிரி அந்த பாக்கிறதுக்கு புரியாத மாதிரி இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2-3 பாடல்கள் எப்படி இருந்ததுனாக்கா ஸ்லேடையா இருந்தது. ஒரே ஒரு லைன்ல வந்து 2 விதமான விஷயங்களை சொல்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பாட்டை எழுதியிருக்காரு. அதுவும் இந்த இதுக்கு சரியா ஒத்து வருது. அப்பேற்பட்ட விறகு விற்ற அப்படின்ற இதுவும் வர்றதுனால, அந்த கதை வர்றதுனால இந்த பாட்டை நான் எடுத்துட்டேன். பார்த்தா பசுமரம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் காயாத ஈரம் மரம் மாதிரி இருக்கு. படுத்து விட்டால் நெருமரம் அப்படி நான் கீழே தூக்கி போடுறேன் பாரு, அது ரொம்ப காஞ்ச கட்டையா இருக்கும். பார்த்தால் பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் தீயில் இட்டால் விறகுக்கு ஆகுமா. இந்த கட்டை இருக்க அது நெருப்புல போட்டேன்னா உனக்கு அடுப்பு பத்த வைக்கிறது விறகுக்கு ஆகும் அம்மா. அம்மான்னு அந்த இங்க இருக்கிறவங்க பத்தி சொல்றாரு. அம்மா இது வந்து காஞ்ச விறகுதான், பாக்கிறதுக்கு பசுமையா இருந்தாலும் நல்ல நெடுஞ்சிய காஞ்ச மரமா இருக்கு. இதை நீ அடுப்பு வச்சு விறகு ஏத்தினா தீயும் விறகில் இட்டா தீயும் மிஞ்சுமா. இல்ல இல்ல தீயிலிட்டால் விறகும் ஆகுமா. இந்த நெருப்புல போட்டோம்னா நல்ல விறகாவும் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி அடியில சொல்வார், தீயிலிட்டால் விறகும் ஆகுமா ஞான தங்கமே கரியும் மிஞ்சுமான்வர். இது கடைசியில வந்து கறி கூட மிஞ்சாதான். அந்த அளவுக்கு பசுமையா இருந்தா கூட பச 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 பசன்னு எரிஞ்சு நல்ல நெருப்பு உண்டாக்கி உனக்கு சமையலுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் அப்படின்வார். சரி, இதுக்கே இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்னன்னா இந்த உடம்ப பத்தி சொல்றாரு. அப்போ ஒரு கிழவனை பத்தி வச்சுட்டு அவன் முன்னாடி சொல்வாரு. இது என்ன சொல்றாருன்னா, பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம். இது பாக்குறதுக்கு பாரு நல்லா இளமையா ஒரு உடம்பு தள வச்சு ரொம்ப நன்னா வச்சிருக்கார். இது படுத்து விட்டா நெடுமரம். என்னன்னா கீழே வந்து ஒரு சவமா தான் கிடக்கும். படுத்து விட்டா நெடுமரம் தீயிலிட்டால் விறகுக்கு ஆகுமா. இதை வச்சு நெருப்புல வச்சு விறகுக்கு ஆகுமா, ஆகாது. இது வந்து விறகுக்காக ஒன்னுத்துக்கும் தம்படிக்கு பிரயோஜனம் கிடையாது. கரியும் மிஞ்சுமா. இது எரிச்சான ஒரு கரியாவது கிடைக்குமான்னு மொத்தமும் எல்லாம் பொசுங்கி சாம்பலா போயிடும் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் ஒரே பாட்டுல 2 விதமான அர்த்தத்தையும் சொல்லக்கூடியதா எழுதியிருப்பார். அப்பேற்பட்ட விறகுலாம் விற்கிறவன அவர் பசுமரமா வைக்கக்கூடிய சந்தன மரம். அவர் இவனுடைய ஏன்பா இந்த விறகுக்கெல்லாம் என்ன விலை அப்படின்னு கேட்கறச்ச நிறைய வேலை சொல்லுவார் அவர் விறகு வெட்டி. என்னப்பா அவ்வளவு வஸ்தியா உன்னோட இதுன்ற போது அந்த பாடெல்லாம் சொல்லி வருவார். ஒரு விறகு கட்டை எரிச்சா சந்தன வாசனை அடிக்குமா, இன்னொரு விறகு கட்டை எரிச்சா ஜவ்வாது வாசனை அடிக்குமா, இப்படி ஒன்னொன்னும் ஒரு அகில் வாசனை அடிக்குமா. அவ்வளவு ரொம்ப பெருமையான, ஏன்னா பகவானே விற்கிற விறகு இல்லையா, அவர் மனசார நினைச்சு அதை கொண்டு வந்து அதை கொண்டு விற்கிறார் இல்லையா, எங்க வெட்டின்னு வரலையா, சும்மா விறகு வெட்டி வேஷம் தானே போட்டு வந்திருக்கார். அப்பேற்பட்டவர். ஆனா இந்த வீதிகள்லாம் இவருடைய பாதங்களை சுமந்ததே, இந்த வீதிகள்லாம் நடந்து போன போது இந்த சுமந்த அழகா என்னால எப்படி சொல்ல முடியாது, என் வரம்புக்குள்ள வராது அது. ஆனா இதெல்லாம் முன்னாடியே ஒண்ணு ட்ரை பண்ணிருக்கு. எதுன்னா இந்த வேதங்கள்லாம் இருக்குல்ல, பொய்யே சொல்லாத வேதங்கள். வேதத்தை சொல்லிருக்கிறது எல்லாம் உண்மையானவை, பொய்யில்லாதவை, தர்மமானவை, எந்த காலத்துக்கும் அது வந்து பயன்படக்கூடியவை, எல்லா காலத்துக்கும் பொருத்தமானவையாக இருக்கும். அப்பேற்பட்ட வேதங்கள் இருக்கு. அந்த வேதங்கள் கூட இவனுடைய பெருமையை வந்து தலையில சுமந்து சொல்ல முடியாதான். அதனுடையதுக்கு கூட அது வந்து கட்டுப்படாத அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது. சுமந்திட போராத அகன்று அழுத்தமா. ஐயோ, இந்த பகவானுடைய பெருமையை என்னால கூட சொல்ல முடியலன்னு வேதம் வந்து அப்படியே ஒரு மாதிரி மனம் நொந்து போறதான். அப்படியே மனம் நொந்து உழன்று அது வந்து அது புலம்புறதான். அது என்னால கூட இந்த பகவானுடைய பெருமையை சொல்ல முடியலையே, அந்த வேதங்களாலேயே சொல்ல முடியல அப்படிங்கிற போது நான் எப்படி சொல்ல முடியும், எனக்கு எப்படி என்ன சாமர்த்தியம் இருக்கு, எனக்கு எந்த விதமான சாமர்த்தியம் இல்லையே அப்படின்ற இந்த பாடல்ல வந்து ரொம்ப அழகா சொல்றாரு அவர். இந்த பதமா நம்ம பார்ப்போம்.
பாடல் 132. அடியர் உய்ய, அடியார்கள் எல்லாம் நலம் பெறும் பொருட்டு, முக்தி பெறும் பொருட்டு மாமணி, அதாவது அழகான மணிகள், நவரத்ன மணிகள் எல்லாம் பொருந்திய மாணிக்கங்களையும், வரி வளை, வரி வரியா அழகா டிசைன் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய வளையல்களையும், விறகையும் விற்று உழன்றோன், விற்று திரிந்த இறைவனுடைய, உழன்றோன்னு இங்க அங்க போற வாழ்க்கையில நான் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத கஷ்டப்பட்டு உழன்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சில இடத்துல அவருடைய திரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வீணாக வெட்டியாக திரிந்து கொண்டிருக்கிறதுக்கு உழன்று அப்படின்னு பேரு. இங்க பகவான் வந்து இந்த விறகெல்லாம் தலையில வச்சுட்டு சுவாமி சிவன் வந்து இப்படியே விற்று உழன்றோம், அங்கங்க போய் விற்றுன்னு இருக்கான். எதுக்குன்னா இதுல ஒரு பெரிய திருவிளையாடல் பண்ணணுன்றதுக்காக. இத பத்தி பொய்யில் வேதமும், அந்த பொய்யே சொல்லாத, எங்கேயுமே பொய்க்கு ஆட்படாத வேதங்கள் இருக்க, 4 மறைகள் இருக்க, அந்த வேதங்கள் கூட சுமந்திட பொறாது. இவரை பத்தி கரெக்டா சொல்லவோ, அதை தீண்டவோ, இல்லை இவருடைய பெருமைகள்லாம் விளக்கவோ அது கூட அகன்று தன்னால முடியாது, தன்னால இது இயலாது அப்படின்னு அகன்றுன்னா அதுங்க ஒதுங்கிடுதான். ஒதுங்கிடுறதோட அறற்றும். அது போய் யார்கிட்ட போய் நான் சொல்றது, என்னால கூட இவருடைய பெருமையெல்லாம் சொல்ல முடியலையேன்னா மனம் திரும்பி அப்படி வந்து யார்கிட்ட போய் முறையிடலான்னு பார்க்குமாம். அப்பேற்பட்ட அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த பரமேஸ்வரனுடைய செய்யத்தாழ் மலர், செய்யத்தாழ்மன்னா செக்க சிவந்த அந்த பாத மலர்கள், திருவடி மலர்கள், இத சுமப்பதற்கு தவம் செய்த தெருக்கள், அந்த மதுரையும் பதிலக்கூடிய தெருக்களை தான் எவ்வளவு தவம் பண்ணியிருந்தா இவர் அங்க வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை அந்த தெருக்கள் எல்லாம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீதியுடைய பெருமைகள் எல்லாம் என் ஐய உரை வரம்பெண் ஆகுமோ, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்றோமோ இல்லையா. ஏன் அப்படின்னா என்னால எப்படி முடியும், என்னால எப்படி சொல்ல முடியும் ஐயா அப்படிங்கிறா இல்லையா. எப்பா இது கொஞ்சம் பண்ணி கொடுக்குறியா, ஐயா என்னால எப்படி சார் முடியும், எனக்கு இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்ல. இந்த ஐயாங்கிறது எதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க ஒரு ஆச்சரியம், இது நம்மளால முடியாது, அந்த வியப்பு, அந்த இயலாமை, அது சொல்றது ஐயா அப்படின்னு. ஐயோ ஏன் இப்படி ஆயிடுச்சுங்கிற போல என்ன ஐயன்னு சொல்லக்கூடாதுன்னுவா. ஐயோ அப்படின்றது வந்து யமனுடைய மனைவியா இருக்க பேர் ஐயோன்னு. அதனால ஐயோன்னு சொல்லாதேன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. ஐயோ ஐயோன்னு சொன்னா யமன் தான் வருவணும். ஐயா ஐயான்னு சொல்லணுமா, வாரியார் சொல்லுவாரு. ஐயா ஐயான்னு சொன்ன ஒரு எழுத்த மாத்தி ஐயோ ஐயோன்னு கொம்பு போட்டேன்னா அவன் பாசக்கயிறு போட்டு இழுத்துட்டு போறதுக்கு அவன் வந்துருவான், நம்மளை கூப்பிடுறானேன்னு. அதனால வந்து ஐயான்னு சொன்னோம். ஐயான்னு சொன்னா முருகனை தான் தோணும். ஏன்னா முருகன் மட்டும்தான் அந்த இது வருது, முருகையா அப்படிங்கிற அளவுலயோ, வேலையா கந்தையா அப்படின்னு ஐயான்னு சொன்னாலே அந்த ஐயாங்கிற வார்த்தை வந்து தமிழ் இலக்கண மரபுப்படி பார்த்தாங்க முருகன் மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அப்படி இந்த பெருமைகள் எல்லாம் சுமப்பதற்கு தவம் செய்த அந்த தெருக்கள் இருக்கே, சிவபெருமானுடைய திருவடி, சிவந்த திருவடி. ஏன்னா அவர் செக்கச்சவேல், அம்பாள் பழுப்பா பச்சையா இருப்பா, பசுமையா இருப்பா. ஏன்னா அம்பாள் வந்து சக்தி, அவளுடைய அருள் இருந்ததுன்னா நாமளும் அவளை மாதிரி பசுமையாயிடுவோம், செழிப்பாயிடுவோம்னு காட்டுற மாதிரி. இவர் வந்து செக்கச்சேவேல நெருப்பாட்டா இருப்பாரு, கிட்ட ஏதாவது தப்பு பண்ணிட்டு போனோன்னா எரிச்சு விடுவார் நம்மள அப்படின்ற மாதிரி அவர் சிவப்பு நிறம். அம்பாள் வந்து பசுமையா நமக்கு வளமையை தரக்கூடியவளா இருக்கிறதுனால அவளுக்கு வந்து பசுமை நிறமாக சொல்ற. என் ஐய உரை வரம்பின் ஆகுமோ, என்னோட சொல்லுடைய அளவுக்குள்ள ஆகுமா, என் சொல்லுக்குள்ள அடங்குமா, வேதங்களாலேயே சொல்ல முடியலங்கிற போது என்னோட சொற்களுக்குள்ள ஆகுமோ, அது நிச்சயமா ஆகவே ஆகாது. இதாங்க அவருடைய நாமங்கள் எல்லாம் நம்ம சொல்லும் போது அதுவே ஸ்தோத்திரம் ஆயிடுதுன்னு அபிராமி பட்டர் சொல்றா இல்லையா. நான் சொல்ற வார்த்தைகள் அவமாயினும் நின் திருநாமங்கள் சோத்திரமே. நான் அடியன் சொன்ன சொல்லலாம், பாடுற பாட்டெல்லாம் ஏதோ ஒரு அபத்தமா இருந்ததுன்னா கூட அதுல உன்னுடைய திருநாமங்கள் அங்கங்க நான் சொல்லியிருக்கிறதுனால இது வந்து நின் திருநாமங்கள் ஸ்தோத்திரமாகும், உன்னுடைய ஸ்தோத்திரமாகுமே அப்படின்னு சொல்லல. அது மாதிரி இந்த பாடல்லையும் வந்து அந்த பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்வதற்கு இயலாமல் வேதங்களே வந்து முறையிடதான். எப்படி எப்படி சொல்லுவோம் நாங்க, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லையே
அப்படின்னு சொல்றது. நம்ம வேதத்தோட ஒரு பகுதியா தான் நம்ம ருத்ரம் சொல்றோம் இல்லையா? 4 வேதம், 3 வேதம், அதர்வ வேதத்தை வந்து கணக்குல எடுத்துக்கல. அதனால வேதம் 3 அப்படின்ற ஒரு கூற்று கூட இருக்கு. அப்படி வரும்போது யஜுர் சாமங்கிறது யஜுர்வேதம் நடுவுல இருக்கு. அந்த எஜுர்வேதத்துல எத்தனையோ சாக்கைகள்லாம் இருக்கு. அதுல நடுவுல இருக்கான் ஸ்ரீருத்ரம்ங்கிறது. அந்த ஸ்ரீருத்ரத்துல நடுவுல ஒரு சிவாய நம அப்படின்னு நம சிவாய நம சிவாய சிவதராயச்சன்னு வருது இல்லையா? எல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் பண்றது, ஹோமம் எல்லாம் பண்றது எல்லாம் சொல்லுவா. ருத்ரம் சமக்கம்லாம் வந்து ஜபம் பண்ணும் போதெல்லாம் சொல்றா இல்லையா? அப்ப நடுவுல நடுநாயகமாக வழங்கக்கூடிய அந்த சிவன் நாமம் இருக்க, அதுதான் சிவாய நமவென்று சிந்தித்திருப்பார்க்க அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு அவையார அதைதான் சொல்லியிருக்கார். நாமளும் இங்க இந்த சிவபெருமானுடைய பெருமையை சொல்ல முடியாத வேதங்கள்லாம் இருக்கும் போது அவருடைய பாதங்களை எல்லாம் தாங்கக்கூடிய பெருமை பெற்ற மதுரை அம்பதியுடைய வீதிகளை பத்தி இங்க வந்து பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகா அதை வந்து ஒரு பாடலை தெளிவாக சுருக்கமாகவும் தெளிவாகவும் அப்படி சொல்லிட்டார். யாரு பரமேஸ்வரன் இப்படி பண்ணார், இவ்வளவு எளிமையா பண்ணார், பிறகு கூட வித்தாரியா எங்கால அப்படின்னு சொல்ற போது எல்லாத்துக்கும் இறங்கி வருவார் சார் அப்படின்னு சொன்னாலே ஒரு சாதாரண கூலி ஆள் கூப்பிட்டா கூட வந்தார் அவர். அப்படிப்பட்ட ஒரு பெருமை உடையவர் எங்கவர். அதனால அவர் வந்து இதெல்லாம் வேதனே கிடையாது. யார் எப்படி இருக்கா, என்னவா இருக்கா, என்ன தொழில் பண்றா, என்ன குலத்துல இருந்து வந்திருக்கா, அதெல்லாம் பத்தி கடவுள் அவர் கவலைப்படவே மாட்டார் பரமேஸ்வரன். அவர் யாரா இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவார் அப்படின்ற மாதிரி இந்த பாடல்ல அவருடைய பெருமையை பத்தி சொல்றார். அடுத்த பாடல் வந்து தோரண நிறை மென் காஞ்சி சூழ்நிலை நெடுந்தேர் அலுல் பூரண கும்ப கொங்கை பொருவில் மங்களமாம் மங்கை மங்கள மாமங்கை தாரணிந்து ஆத்தூக்கி சந்து அகில் திமிர்ந்து பாலிச்சு சீர் அணி முளை வெண் மூரல் செய்து வீற்றிருக்கும் அன்னோ அப்படின்னு ஒரு பாடல். இது வந்து கொஞ்சம் கடமுடான இதுவா இருக்கு. பிரிச்சு படிக்கச்ச அதனுடைய நமக்கு பொருள் நமக்கு தானாவே அது விளங்கும் ஒரு அளவுக்கு. நம்ம அதை வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அந்த மதுரையம் பதியை வந்து ஒரு பெண்ணுக்கு சமமா சொல்றார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு இடத்துல வரும்போது அந்த பாண்டிய நாடே ஒரு பெண்ணா வர்ணிச்சார். பாரத பூமியை பெண்ணா இது பண்ணி ஒரு ஊரும் என்னென்னு சொல்லிட்டு வந்தார். அப்புறம் பாண்டிய நாட்டையே ஒரு பெண்ணா பாவிச்சு முகம் எப்படி திலகம் மாதிரி இருக்குன்னார். இப்ப வந்து மதுரையே ஒரு பெண்ணா பாவிச்சு எப்படி இருந்தா, எப்படி அலங்காரமா இருந்தா, இந்த வீதிகள்லாம் அந்த பெருமை மிகுந்த அந்த வீதி, பகவானே நடந்த அந்த வீதியானது எப்படி இருந்தது, அந்த அம்பாள் மாதிரி அதை சொல்லி அது ஒரு பெண், ஒரு அழகான பெண்ணை எப்படி உலகத்துல ரொம்ப அழகான யார் இருக்க முடியும், அம்பாள் தான் இருக்க முடியும். சுந்தரி எந்த துணைவிங்கிறார்கள் அபிராமி பட்டர். சுந்தரி ரொம்ப அழகானவளே, நீ யாரு, எந்த துணைவி, என் பாசத்துடரே எல்லாம் மந்தரி. என்ன பண்ணணும்னா என்னுடைய பற்று பாசம் இந்த பந்தங்கள்லாம் அழுத்தணும். பாசத்துடரெல்லாம் வந்து அறி, நீ வந்து அதெல்லாம் வெற்றி எடுத்து விடு அப்படிங்கிற அந்த வாச சங்கிலி, அந்த சங்கிலி வந்து லேட்ல போகாது இல்லையா. அப்பேற்பட்ட சுந்தரிங்கிற மாதிரி அம்பாள் அவர் சுந்தரின்னு கூப்பிடுறாரு இல்லையா பட்டார். அது மாதிரி இங்க வந்து மதுரை அந்த 4 வீதிகளையும் சொல்லி அழகையும் பத்தி வர்ணிக்கும் போது அந்த மதுரையை வந்து அம்பாளாவே பார்க்கிறார், ஒரு பெண்ணாவே பார்க்கிறார். எப்படி இருந்தா அப்படின்னு கேட்டாக்க, தோரண வரிசையாக மென்மையான அதாவது தோரண வரிசைன்னு சொன்னாக்கா, நம்ம தோரணம் கட்டும் மாவள தோரணத்தை அப்படி சில பேர் ஒரு இலையா அப்படி கோத்து வச்சிருப்பா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சில பேர் வெள்ளியில தங்கத்துல அவளோட வசதிக்கு தகுந்த மாதிரி வாசல் அந்த ஒரு அதுக்கு என்ன சொல்றது, நம்ம மீன் வாசல் இருக்கு இல்லையா, வாசக்கால், அந்த வாசக்கால்ல வந்து அந்த தோரணத்தை கட்டிருப்பா. அந்த தோரணம் கட்டினா எவ்வளவு அழகா இருக்குமோ அது மாதிரி பன்மணி கோவை, மென்மையான அழகான நிறைய இருக்கக்கூடிய மணிகள்லாம் சேர்ந்த ஓசை எழுப்பக்கூடிய கிங்கிணி அப்படின்னு சொல்ல அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அணி. அத வந்து ஒட்டியானம்னு சொல்லாம இல்ல ஒட்டியானத்தோட சேர்ந்து கலந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டதை வந்து அவ வந்து தன்னோட இடுப்புல அணிஞ்சுட்டு இருக்காளாம். அணிஞ்சுட்டு அவன் நடந்து வர போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த ஒரு தேர் அசைஞ்சு நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த தேர் அசைஞ்சு வந்துட்டு இருக்கும் போது அந்த தேர்ல சத்தம் வரலாம், ஏன்னா மணிகள்லாம் கட்டி இருக்கனால. ஆனா அது ஒரு இடத்துல வந்து நின்றுடுத்து, நிலை தேர்,
ஒரு இடத்துல நிலையா நின்றுடுத்து, தேர் நிலைக்கு வந்துடுத்துன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நிலை தேர். அப்படிப்பட்ட அந்த நிலைத்த தேரை பார்க்கும்போது அம்பாளாட்டமா இருக்கு. அந்த மதுரையும் பதி ஒரு தேர் மாதிரி இருக்கு. அந்த தேருக்கு வந்து கட்டிருக்கிற தோரணங்கள் போல அங்கங்க பண்ணிருக்கக்கூடிய அலங்காரங்கள்லாம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா அம்பாளுடைய இடுப்புல கட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கான். அல்குல் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு கட்டி தட்டின்னு சொல்றாலும் இடுப்பு பிரதேசம் சொல்லு அது. ஆனா சில புலவர்கள் வர்ணிக்கும் போது என்ன பண்றா, இடுப்புல இருந்து கால் பாதம் வரைக்கும் அது மேலேருந்து அப்படி ஒரு அப்படி அது வர அழக வந்து ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்குன்னு இது அபிராமி பட்டர் கூட ஒரு இடத்துல சொல்லுவார். எங்க சொல்றாருனாக்கா ஒரு 40 பாடல் கிட்ட போனோம்னா இந்த இத பத்தி அவர் சொல்லுவார். அவர் அதை எடுத்து சொல்லிடலாம், சொல்லிட்டாதான் நமக்கு வந்து 40 நினைக்கிறேன், 39 40லயே வரும். இடம் கொண்டு வெம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறிவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி. அம்பாள் வந்து பரமேஸ்வரனோட இருந்து தனி மேல இருக்காளாவா. அப்படி இருக்கும்போது அவள் அப்படி இருக்கு பரஸ்பர ஆக்லிஷ்ட அப்படின்னு ஒரு இது வருது இல்லையா சிவானந்தரகர்ல. கலாபியாம் चूडालंकृत शशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां नतिरियं சட்டுன்னு வரல சிவாபியாம் அந்த இதுல வருது ஆக்லிஷ்டன்னு ஒருத்தரோட ஒருத்தர் இப்படி கட்டி தழுவி கொண்டு இருக்கக்கூடிய அப்படின்ற மாதிரி. பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர் பவாபியாம் ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம் நதிரியம். அதுதான் வருது. நீங்க சொல்றது இதுவா பரஸ்பர தபஸ் சம்பத் பரஸ்பர பலாயிதோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தெரியல. ஆமா, ஒரு ஆக்லிஷ்டான்னு ஒரு வார்த்தை ஒண்ணு வரும், எது கேட்ட ஞாபகமா இருக்கு எனக்கு. அது மாதிரி இந்த அம்பாள் 2 பேரும் இருக்க அப்படி இருக்காளோ இல்லையோ, அவளுடைய அம்பாள் வந்து அப்படியே கட்டி தழுவிக்கிறாளாம். எப்போ அது தழுவிண்டான்றதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் உமாஸ்லிஷ்ட வபுஷம். உமாஸ்லிஷ்ட வபுஷம். இப்ப வந்து எப்ப போய் அம்பாள் அப்படி கட்டி தழுவிண்டாளாம் அப்படின்னாக்க பயந்து போய் கட்டி தழுவிண்டாளாம். அது வந்து இந்த ராவணன் அந்த பக்கம் வந்து இதுக்கு மேல கைலாசத்துக்கு மேல புஷ்ப விமானத்துல பறக்கச்ச அங்க போக கூடாது, நந்திகேஸ்வரர் தடுத்துடுற, நீ அப்படி மேல பறக்கவும் கூடாது இந்த எல்லையில, 2ஆச்சுன்னா உள்ள போய் பாக்கணும், அதுவும் போக முடியாது. இப்போ தனிமையில இருக்கா, ஏதோ பேசிட்டு இருக்கா, நீ போகக்கூடாதுன்ற போது நான் என்ன பண்றேன் பாவிச்சுட்டு அவன் கையால வந்து அந்த எத்தனை கை அவனுக்கு 20 கையா, அதுல ஒரு கையால என்ன பண்ணானா அந்த கைலாச மலையே அப்படி தூக்கிடுறேன்னு கையை கீழே வச்சு பண்ற பகவான் என்ன பண்ணாரா, தன்னுடைய காலால ஒரு அழுத்த அழுத்தினான். காலால ஒரு அழுத்த அழுத்தின உடனே அந்த கைலாச மலை அப்படி கீழே இருந்து இவனுடைய கை மாட்டின்னு கொடுத்து. அந்த வேடிக்கையா சொல்லுவார் வாரியார் சாமி எழுது, இவனுடைய கை லாஸ் ஆயிடுச்சு, அதனால்தான் அந்த மலைக்கு கைலாஸ்னு பேரும். அப்படியா அவருடைய ஒரு கற்பனை. அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப அறிவுபூர்வமா சிந்தனை பண்ணி அதை வந்து நம்ம ஹாஸ்யம்னு தள்ள முடியாது, அதுல ஒரு கருத்தோட சிறந்த ஒரு ஹாஸ்யமாவும் அது இருக்கும். அவன் அழுத்தினார் கையை அப்படி ஆட்டல, அந்த மலை ஒரு இவன் கையை விட்டு ஒரு ஆட்டினான் தூக்கத்துக்காக. அப்போ அம்பாள் பயந்து போய் என்ன ஒரே பூகம்பம் மாதிரி இருக்கேன், நம்ம மலையில ஒரு ஆட்டம் சொல்லி பரமேஸ்வரன் போய் கட்டிண்டாரான். கட்டின்ற உடனே பரமேஸ்வரன் ஆஹா என்ன சுகம்னாரான். அம்பாள் பார்த்தா இது என்ன பெரிய சுகம்ங்கிறே அப்படி. அதுதான் இடம் கொண்டு பின்னி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சு. அவருடைய ஸ்தனபாரங்களோட சேர்த்து அவர் மேல சாஞ்சிட்டு அவளை இறுக்கி கட்டிண்டாலாம். அவ கட்டின்ற அந்த ஒரு அழகா அது வர்ணிக்கும் போது நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி. அவள் வந்து நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழின்னு. பனிமொழின்னு இனிமையாக பேசக்கூடிய அந்த குரலை உடைய அவள் வந்து அப்படி கட்டின்ற உடனே அப்படி இருந்தா அப்படி ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து அப்படியே அவரை சுத்தின்ற மாதிரி இருந்துதான்.
அவளுடைய இடைப்பகுதியில இருந்து கால் பகுதி வரைக்கும் ஒரு நல்ல பாம்புடைய படம் எடுத்த மாதிரி இருந்துதான். அவ போய் கட்டிண்டான்ற மாதிரி இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றாரு அவர். அது இன்னொரு இடத்துல கூட சொல்றார், கைக்கே அணிவது கண்ணலும் பூவும். தன்னோட கைக்கு என்ன அணிகலன்னா அவ வச்சுருக்கான கண்ணல் கரும்பும் பூவும் வச்சிருக்கா, பஞ்சபானம். கரும்பு வில்லா வச்சிருக்கா. கமலமன்ன மீக்கே அணிவது வெண்முத்து மாலை. அதுதான் இங்க வரக்கூடிய தோரணம் நிறை மின் காஞ்சி சூழ்நிலை அப்படின்ற தோரணம் போல இடுப்புல வந்து கட்டின்னு இருக்கா. என்ன கேட்டிருக்கா, உத்தியானமும் அதுக்கு கீழே ஒரு அழகான ஒரு தோரணம் மாதிரி இடுப்பை சுத்தி கட்டின்னு இருக்கா. அதுல கிங்கணி மாலை மணிகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்றதுதான் சொல்றது. இந்த பாடல்ல கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மேற்கே அணிவது, தாமரப்பூ மாதிரி இருக்கக்கூடிய மென்மையான அவருடைய உடலுக்கு அணிவது என்ன, வெண் முத்து மாலையா. முத்து மாலைகள்லாம் கட்டுல போட்டிருக்கா. விடாரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும். விட அரவின் பைக்கே அப்படின்னா விஷமுள்ள நாகப்பாம்பு இருக்கு. அந்த நாகப்பாம்புடைய பைக்கே அணிவதுன்னா அந்த நாகப்பாம்பை போல படர்ந்திருக்கக்கூடிய கடித்தட்டி, அந்த கடித்தட்டம்ன்ற பாகத்துல இடுப்புல இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாம்பு போல் இருக்கக்கூடிய பகுதியில அவ என்ன போட்டு இருக்கா அப்படின்னா பன்மணி கோவையும் பட்டும். பல மணிகள் ரத்தனங்கள் இழைக்கப்பட்ட அழகான கோவை, மென்மையான கோவை. கோவைன்னு சுற்று அந்த பதையும் போட்டு பட்டு இடுப்புல என்ன கட்டிட்டு இருக்காங்க, பட்டுல கட்டிட்டு இருக்காங்க. அவருடைய வஸ்திரம் வந்து பட்டா இருக்கு. சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டு அப்படின்ற இடத்துல சின்னஞ்சிறிய மருங்க, இடைப்பகுதி சின்னஞ்சிறிசா இருக்கா, ரொம்ப மெல்லிசா இருக்கான். இடை இருக்கா இல்லையான்னு தெரியலையா. லட்சரோம லதாதாரசா சமுன்னேய மத்தியமா அப்படின்னு ஒரு இடத்துல வருது. பட்டபந்த வலித்திரையான வைத்த பகுதியில 3 வரிகள் அப்படி சுருக்கம் விழுந்திருக்குதான் ஒரு இடை இருக்குன்னு தெரியறதான். இல்லைன்னா அது அவ்வளவு மெல்லிசா இருக்கான். அதுல இருந்து பார்த்தா பாம்பு படம் எடுத்த மாதிரி அவருடைய பாதம் வரைக்கும் இருக்கிற பகுதி. அதுல வந்து பட்டு செய்ய சின்னஞ்சிறிய மருங்கின சாத்திய செய்யப்பட்டு சகச்சவே பட்டு கட்டிட்டு இருக்காளாம். இது வந்து அபிராமி அப்படின்னு இவர் சொல்றார். ஆனா நிறைய பேர் அபிராமி படம் வச்சுட்டு போய் பார்த்தா பச்சை பச்சையில இருக்கிற படம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இதுல அருணாருண கௌசம்ப வஸ்திரபாசத் கட்டி தடியன்னு கூட லலிதாசம் சொல்லும் போது அங்கேயும் சக்க சிவந்தன் தான் சொல்றாங்க. இங்கேயும் செய்யனா ரொம்ப சிவந்த. இங்க பெருமானுடைய பாதம் கூட சிவந்த பாதங்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி சுமந்திட பொறாது அகன்று உயர் செய்யத்தான் மலர் சுமந்து, செய்யத்தாள் மலர் சுமந்து அவருடைய பாதம் சிவந்த தாமரை போல இருந்தது. முதல் பாட்டுல பார்த்த மாதிரி இங்க அம்பாளுக்கு இடுப்பு பகுதியே அவருடைய உடம்பே அப்படி தாமரை மாதிரி மென்மையா இருந்தது. இவருடைய பாதமும் சக்கச்சவே இருந்தது. அப்படிப்பட்ட திருவுடையானிடம் சேர்பவளே பட்டுமிட்டு திக்கே அணியும். அவ எப்படின்னா பட்டு கட்டின்னு இருக்கா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் பரமேஸ்வரன்னா 8 திக்கே அணியும் திருவுடையானம். அவன் திகம்பரம், திக்கே அவனுக்கு அம்பரமா இருக்கு. 8 திசைகளையும் தனக்கு ஆடையாக கொண்டுள்ள சிவபெருமான போய் வந்து கட்டி தழுவின்னு இருக்கா இல்லையா. அப்பேற்பட்ட சமயத்துல போய் நீ அவளை போய் அடைந்து நீங்க அடைவீர்களாக. அவனை எப்படி அம்பாள் அவளை அடைஞ்சாலோ அது மாதிரி நாமும் போய் அந்த பரமேஸ்வரனையும் அந்த பார்வதியும் சேர்த்து இருக்கக்கூடிய அர்த்த ஈஸ்வர நாரியாக இருக்கக்கூடிய அம்பாளை வணங்குவோங்க. இங்கே அதே இதுல வந்து அம்பாளை பத்தி முதல்ல சிவபெருமானுடைய ஒரு பெருமையை பத்தி சொன்னார். இந்த பாட்டுல 133 அம்பாளை பத்தி சொல்லிட்டு வரும்போது இப்படி வந்து கடி தட்டத்துல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மணிகள்லாம் இருக்கக்கூடிய அழகான பொற்கோவையும் ஒரு ஒட்டியானங்கள்லாம் அணிந்து கொண்டிருக்கா. அப்புறம் பூரண கும்ப கொங்கை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அதுக்கு அப்படின்னா பூர்ண கும்பங்கள் அந்த ஏந்தின் இருக்கிற மாதிரி அம்பாளுடைய வந்து ஒப்பிலாத மங்களத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தனபாரங்கள்லாம் பூர்ண கும்பம் ஏந்தின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கழுத்து நிறைய மலர் மாலைகள்லாம் போட்டு இருக்காவோ. அதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அபிராமி அந்த அதுலயும் பார்த்தோம். நிறைய மலர் மாலைகள் எல்லாம் போட்டு இருக்கா. மலர் மாலைகள்லாம் எப்படி போட்டுருக்காரு, எங்க பார்த்தாலும் கூட சோலை வனங்கள் இதெல்லாம் தோட்டங்கள் எல்லாம் மலர் மாலை மாதிரி இருக்கு. அப்புறம் முத்து மாலைகள்லாம் தொங்க விட்டு சந்தன குழம்பு இதெல்லாம் பூசி
அது மாதிரி எங்க பார்த்தாலும் சந்தனங்கள்லாம் அரைக்கிறா. அங்கங்க வந்து ஒரு எங்க செதறி இருக்கல்ல முத்துக்களும், நவரத்னங்களும், மணிகளுமா அப்படி அங்கங்க வீசி எறிஞ்சிருக்கா. அது எப்படி வீசி எறிஞ்சிருக்கா அப்படின்றது அதுக்கு முன்னாடி உள்ள பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஊழல் போது மகளிர் வந்து தன்னுடைய அணிகலன்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சான்றது ஒண்ணு பார்த்தோம். அப்புறம் வந்து அம்மானை விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் தனக்கு பாரமா இருக்க விளையாட்டு அந்த பந்தை தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கும் போது அந்த முத்து மாலைகள்லாம் இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் அறுத்து தூக்கி வெளில போட்டா. அப்புறம் வந்து தான் வந்து அந்த இதுல ஆற்றங்கரையில அந்த மணல்ல சின்ன வீடுகள்லாம் கட்டி விளையாடிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஆண் பிள்ளைகள்லாம் ஓடி ஆடி விளையாடுற அவளும் அவ காலால அதை வந்து கால்ல மிதிப்பட்டு அந்த அவ சின்ன குழந்தைகள் இந்த பெண்கள்லாம் கட்டியிருக்கிற வீடானது மணல் வீடுகள்லாம் அழிஞ்சு போயிடுது போது அதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கோபத்துல தன்னுடைய கழுத்துல இருக்க சின்ன மாலைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சது. இப்போ இத்தனை பேரும் போட்டதுனால எங்க பார்த்தாலும் முத்து மாலைகள் முத்து மணிகளாவே சிறந்து அங்கங்க இருக்கிறதெல்லாம் ஒரு மாலை மாதிரி இருக்கு அம்பாளுக்கு. அது மாத்திரம் இல்லையா, அங்கங்க இருக்கக்கூடிய அந்த வீதிகள் இருக்கக்கூடிய வீடுகள் அதெல்லாம் சந்திரகாந்தங்கள்ல கட்டியிருக்க வீடுகளா, அது சந்திரனுடைய ஒளி அதன் மேல படும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கான். படபடபடலான்னு ஆகாசம் வரைக்கும் அந்த வெளிச்சம் போறதான். இது இந்த வரிசையா இருக்கிறத பார்த்தாக்க அம்பாளுடைய முத்து பற்கள் எல்லாம் இருக்க அது மாதிரிதான். அந்த முத்து பற்கள் எப்படி இருந்தது அப்படின்னா வெண்மையான புன்னகை சிந்தக்கூடிய அந்த முத்து பற்கள், முத்து பற்கள். அப்படி இந்த வரிசையாக இருக்கக்கூடிய அந்த வீதியில இருக்கக்கூடிய மாளிகைகள் எல்லாம் முத்து மாதிரி முத்து பற்கள் மாதிரி இருந்தது. அதோட பாலிகை அப்படின்னு சொல்றா இல்லையா, அது மாதிரி இருந்தது. இந்த பாலிகை வரிசையா வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த நம்ம கல்யாணங்கள் எல்லாம் பார்க்கலாம். இது எல்லா இதுலயும் வழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு சில தானியங்கள் ஒரு 4-5 தானிய வகைகளை எடுத்து அதை வந்து தண்ணியில போட்டு வச்சிருப்பா. அதை எடுத்து ஒரு 5 கிண்ணம் மாதிரி இருக்கும். கீழே பாட்டம் வந்து ஓப்பனா இருக்கும். அதில் மணல் போட்டு வச்சிருப்பா, மண் போட்டு வச்சிருப்பா. இவ நிறைய இந்த சுமங்கலி பெண்கள்லாம் அவெல்லாம் வந்து பாலிகை தெளிக்கிறதுன்னு ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருக்கா. எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு தடவை 3 தடவை எடுத்து இதுல இருந்து அந்த நீரோட எடுத்து அந்த அந்த விதைகளை அதுல போடுற அந்த தானியங்களை போடுற. அது வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிகிற 5 நாளைக்குள்ள பார்த்தா அப்படி கிடுகிடுன்னு நல்லா வளர்ந்துருக்கும். என்ன அர்த்தம்னா இவ வீடு செழிப்பா இருக்கணும், இந்த பாலிகை எப்படி வந்து ரொம்ப வேகமா வளருதோ அந்த மாதிரி செழிப்பா இருக்கணும்ன்றதுக்காக பண்றான்னு சொல்லுவா. ஆனா அதுவே இந்த அந்த தானியங்கள்லாம் விளையும் போது அப்பதான் அந்த இதுல இருந்து கிண்ணத்துல இருந்து வெளில வரும். அது பார்க்கும்போது எப்படி இருந்தான்னா முழுக்க எங்க பார்த்தாலும் இந்த விளைவிடேன்னு முளை விட்டு வெளியில வரக்கூடிய அந்த தானிய வரிசையை போல இருந்துதான். பாலிகை தெளிக்கிறதுக்காக வைத்திருந்த தானியங்களை பாலிகையில் தெளித்து அந்த கிண்ணத்துல தெளிச்சு வச்சா அது சுத்தி வரும்போது முளை வந்து வெளியில வரும்போது எப்படி இருக்கும்னா வரிசையா அந்த முத்து பற்கள் வந்த மாதிரி அது இருக்குமா. அந்த முளை விளையாடு எல்லா தானியங்கள்ல இருந்து வர இதுவும் செடியும் முதல்ல விளையாதான் வரும்னு நினைக்கிறது. அது வந்து அந்த வரிசையே பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ற போது அது வெண்மையான புன்னகை பூத்த மாதிரி இருந்தான். அம்பாள் சிரிச்சா அப்படி இருக்கும், முத்து பற்களை காட்டி சிரிச்ச மாதிரி இந்த பாலிகைகள்லாம் இருந்துதான். பாலிகை மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய முளை விட்டு எழக்கூடிய அத்தனை செடிகளும் அப்படி பாலிகை மாதிரி இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதான் தோரண வரிசையான மென்மையான கோவை மணிகளை அணிந்தவனும் ஒரு நிலைத்த தேர்னுடைய அந்த பாகம் எப்படி வந்து பாம்புடைய படம் எடுத்த பாம்பு போல் இருக்குமோ அப்படிப்பட்ட இடையையும் கொண்டவளாகவும் பூர்ண கும்பங்கள் போன்ற மார்புகளை உடையவளாகவும் ரொம்ப ஒப்பிலாத அந்த மங்கை மதுரை என்று சொல்லக்கூடிய அந்த மங்கையானவள் நிறைய மலர் மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டு முத்து மாலைகள் எல்லாம் தொங்க விட்டு கொண்டு சந்தனம் இந்த மாதிரி வாசனை மிகுந்த குழம்புகள் எல்லாம் பூசிக்கொண்டு இந்த பாலிகைகள் எப்படி வந்து முளைகள் விளையேன்னு இருக்குமோ அது மாதிரி பூத்த அந்த பூத்திருக்கக்கூடிய அது வந்து ஒரு புன்னகை, அம்பாளுடைய புன்னகை மாதிரியும் அந்த நகர் வீதிகளிலே அம்பாள் வீற்றிருந்தாள். அந்த மதுரை என்று சொல்லக்கூடிய அம்பாளானவள் வீற்றிருந்தாள் அப்படின்னு சொல்றாருல. முன்னாடி இருக்கிற பாடல்ல வந்து நம்ம கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம். ஐயான ஆச்சரியம் பார்த்தோம். வரம்புன்னு ஒரு எல்லையே இல்லை, நிச்சயம மகிமா இல்லையா. அப்புறம் வந்து வரி வளை அப்படின்னு சொன்னா வரிகளை உடைய வளைகள்,
வரி பொருந்திய அழகாக அது மேல வந்து கோடுகள் கோடுகளா போட்டு அது மேல வந்து அலங்காரம் பண்ணப்பட்ட வளைகள் அப்படின்னு பார்த்தோம். உழன்றோம்னா திருந்தவன். யாரு திருந்தா? அப்படி மதுரை வீதியில விறகு வெட்டியான சிவபெருமான். இதுல வந்து பேரை சொல்லாத, யாரு அப்படின்னு சொல்லாத அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய செயல்களை மட்டுமே சொல்லி, இது ஒரு விதமான கவிதை நயம். நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இத வந்து எப்படி விவரிக்கிறாளோ அந்த விவரிக்கிறது ஓ இது இவளை பத்தி தான் சொல்றா, இப்படி ஓ இந்த மாதிரி சொல்றீங்க, இதுதான் கங்கை நதி பத்தி தான் சொல்லியிருக்கு, இது வந்து மதுரையம் பத்தி தான் சொல்லிருக்கு, இது கைலாசத்தை பத்தி சொல்லிருக்கு, இது சிவனை பத்தி சொல்லிருக்கு. சூலபாணி அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது யாரு? சூலபாணி வந்து பரமேஸ்வரன் தான். சூலினி அப்படின்னா அம்பாள் தான் அப்படின்னு. தாமரையில இருக்கக்கூடிய கமலை அப்படின்னு சொன்னாக்க வந்து ஓ 2 கமலை இருக்குமே ஒரு சந்தேகம். வெண்கமலை செந்தாமரை. செந்தாமரைன்னா லக்ஷ்மியையும், வெண் தாமரைன்னா சரஸ்வதியும் குறிக்கிறது. அப்படி இந்த மாதிரி ஒரு வந்து அவளுடைய ஒரு இயல்பையும் அழகையும் அவளுடைய ரூபத்தையும் வர்ணனை பண்றதுல யாரை பத்தி சொல்லியிருக்கார் அப்படின்னு, கையில வீணை எடுத்துன்னு நாராயண நாராயணன்னு வந்து கொண்டிருந்தார் சொன்னோன்னா நமக்கு நாரதர் தான் வந்தார் அப்படின்னு தெரியுது இல்லையா? அது மாதிரி இந்த 2 பாடல்களிலுமே அம்பாளையும் சிவனையும் பத்தி சொல்லும் போது அவளுக்கு உரிய சில அடையாளங்களை மாத்திரம் நமக்கு சொல்லி இத வந்து யாருன்னு புரிஞ்சுக்க முடியாது பண்றார். 2வது பாடல்ல நிறை அப்படின்னாக்க பெரியரா சின்னரா இருக்கு. நிறை பெரியரா போட்டோன்னா ஃபுல்லா ரொம்பின்னு அர்த்தம். நிறைந்ததுன்னா அபரிமிதமாக, அதிகமாக, ஜாஸ்தியா, ரொம்ப பெருத்த அளவுல இருந்ததுன்னு அர்த்தம். இங்க சின்னரா போட்டிருக்கு இல்லையா, இடையனரா, இது வந்து நிறைன்னு வரிசைன்னு அர்த்தம். காஞ்சி அப்படின்னாக்க சின்ன சின்ன மணிகள். காஞ்சின்னே ஒரு 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 இது கழல் உண்டு, அது பேரு கழல். அப்படி அது வந்து அது ஒரு மாதிரியா இருக்கும். வழவழ கற்பா, ஒரு கருப்பு இல்ல பச்சை இல்லைன்னு ஒரு கரும்பச்சையா இருக்கும். அது கழஞ்சி அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அது ஒரு காஞ்சி, அது ஒரு விதமான மணி, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அல்குல்னா இடைப்பகுதி, கட்டி தட்டம் அப்படின்னு பார்த்தோம். பொருகில் அப்படின்னாக்க ஒப்பில்லாத, சமம் இல்லாத, இணை சொல்ல முடியாத, ஒப்புயர்வு இல்லாத, அப்படிப்பட்ட வந்து சமான அதிக வர்ஜிதம் அப்படின்னு சொல்றோம். தார்ன மாலை, தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா? தார்ன மாலை. தார்மார்ப வளாரி வராரி தராரியனும் சூர்மாமடியத்தோடு வேலவன் கந்தர்வன் சொல்ற. தார் மார்ப, மாலையை அணிந்து கொண்டிருக்கூடிய மார்பை உடையவன் முருகனையும் சொல்றார். இங்க தார் அப்படின்னா மாலை. ஆரம், ஆரம்னா முத்து மாலை. சந்த அகில் அப்படின்னா சந்தனமும் அகில். அகில்னு ஒரு கட்டை, அது என்னன்னு தெரியல. சந்தன வாசனையாக நம்ம பார்த்துருவோம். அகில் கட்டைங்கிறது என்னதுன்னு தெரியல. இது ஒருவேளை இந்த அகிலுக்குள்ளே தான் நெருப்பு எடுப்பாளோன்னு அதுவும் தெரியல. இந்த கடைஞ்சி நெருப்பு எடுக்கிறது பேர், அந்த கூட அகில் தான் பேரும் தெரியல, அது விசாரிக்கணும். அது பாலினா முளை விட்டு வரக்கூடிய தானியம், அது பேர் பாலி, பாலிகை அப்படின்னு சொல்லி. மூரல் அப்படின்னா முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தன் முன் நிற்கவே அப்படின்னு ஒரு பாடல் அபிராமி பற்ற சொல்வார். அது வந்து மூரல்னா சிவப்புன்னு அர்த்தம். கருத்தன எந்த தன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள்கூர் திரு தனபாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முர்த்தன மூரலும் நீயும் அம்மே. இந்த முர்த்தன மூரல்னா புன்முறுவர் பூர்த்த, அந்த சிரிப்போடு கூடிய முகம் அப்படின்னு அர்த்தம். இங்க முரல் அப்படின்றது புன்னகை சொல்றது. முர்த்தன பூத்த, அப்பொழுது அப்படி திடீர்னு அப்படி ஒரு ஸ்மைல் பண்ண அப்படி இருக்கும். பார்த்த உடனே ஏதோ யோஜனைகள் திடீர்னு எதிர்பாராத ஒருத்தர் வந்துட்டோன்னு பார்த்த உடனே அப்படியே ஒரு ஆச்சரியத்தோட சேர்ந்து ஒரு புன் சிரிப்பு வேற வரும். இந்த ஹஹான்னு சிரிக்கிறது ஒண்ணு, வெறும் அப்படி பல் தெரியாத சிரிக்கிறது, அப்புறம் பல் தெரிகிற மாதிரி சிரிக்கிறது. இதெல்லாம் ஒரு ஒரு விதமான அழகு அப்படின்னு சொல்லி புலவர்கள் தான் சொல்றேன். இந்த பாடல் வந்து 133வது பாடல்லையே இது. இதனுடைய பதார்த்தத்தை பார்த்துடலாம். ஏன்னா இது ஓரளவுக்கு நம்ம அதை புரிஞ்சுட்டோம். நம்ம அதுக்கு மேல என்ன பதமா என்ன சொல்லிருக்குன்னு பார்க்கலாம். தோரண நிறை, தோரண வரிசை, தோரணங்கள்லாம் வரிசையா இருந்தா அப்படி இருக்கும். அது மென் காஞ்சி சூழ், மிருதுவான எண் கோவை சூழ்ந்த நிலை தெடுதேர் அல்குல், நிலைத்த தேராகிய அல்குல். அதாவது தேர் போல நிலைக்கு வந்த ஒரு தேர் எப்படி அழகா இருக்கு, அதுக்கு வந்து சுத்தி அந்த மணிகள்லாம்
ஆரம்லாம் வந்து அதை சுத்தி கட்டியிருக்கா, கோவையாக கட்டியிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு இடைப்பகுதியை உடைய பெண்ணை போலவும் பூரண கும்பம் நிறைந்த குடங்களாகிய கொங்கை ஸ்தனங்களை உடைய ஒப்பற்ற பொரு இல்ல ஒப்பற்ற இணை சொல்ல முடியாத மங்களமாம் மங்கை, மங்களம் என்று சொல்லக்கூடிய ஒரு மங்கை. அது மதுரையில அம்பாள். அம்பாள் தான் அவதான மங்களம் இல்லையா, சுமங்கலி, மங்களத்தை தருபவள், மங்களமாக விளங்குபவள் இல்லையா. அவ வந்து தார் அணிந்த மலர் மாலைகள் எல்லாம் தன்னுடைய கழுத்தில சூடி ஆரம் தூக்கி முத்து மாலைகள் எல்லாம் கூட தொங்க விட்டு கொண்டு சந்து அகில் திமர் அப்படின்னாக்க சந்தன குழம்பையும் அகில் குழம்பையும் பூசி கொண்டு பாலி அந்த பாலிகைகளில் உள்ள சீரணி சிறப்பு வாய்ந்த வெண்முளை மூறல் செய்து, அது முளைக்கும் போது எப்படி வந்து ஒரு புன்னகை செய்த மாதிரி பற்களை, முத்து பற்களை காட்டி புன்னகை செய்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பாலிகையுடைய அந்த முளைவிடக்கூடிய அந்த வண்ணமான இது புன்சிரிப்பு போல இருக்கக்கூடியதாக வீற்றிருப்பாள். வீற்றிருக்கும்னா இந்த மதுரை அம்பாள் வந்து மீனாட்சி அம்மையே நம்ம சொல்றதாக இதை எடுத்துக்கலாம். மதுரைன்னா மதுரை ஊர், மதுரைன்னு சொல்லிட்டாலே மீனாட்சி தான் ஞாபகம் வரும். மீனாட்சி தான் அங்க வந்து அம்பாளா அங்க வீற்றிருக்கா. அவ தான் வந்து மதுரையினுடைய பெண்ணாக வர்ணிச்சு இந்த பாடல்ல இது அழகா சொல்லியிருக்கா. இதுக்கு மேலதான் அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ராம் ராம், ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நமஹ.